அல்லாஹுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நாம் ஹதீஸ் வகுப்பை நடத்தி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் முதல் தொடர்ச்சியாக இமாம் நவவி அவர்களின் ரியாது சாலிஹீன் நல்லோர்களின் தோட்டத்திலே என்ற தலைப்பில் பதிவு செய்யப்பட்ட தொகுக்கப்பட்ட முக்கியமான புத்தகம். ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய 80% செய்திகளை சுருக்கமாக வட்டுருக்கமாக ரொம்ப சுருக்கமான விளக்கத்தோடு, தேவைப்படுற இடத்துல மட்டும் விளக்கத்தோடு இந்த கிதாபை அவர் தோற்றுக்கிறார். நேரடியான ஆதாரங்கள் மட்டும்தான் அந்த கிதாபுடைய முக்கியமான சிறப்பம்சம். ஒவ்வொரு தலைப்பின் கீழும் குர்ஆன் சுன்னா, குர்ஆன் நபிமொழி ஆதாரப்பூர்வமான செய்திகள் என்று தோற்றுக்கிறாரு. அவர் தொகுத்ததில் அவர் எதை ஆதாரப்பூர்வமானது என்று நினைக்கிறாரோ அதை தோற்றுக்கிறாரு. நிறைய பலகீனமான செய்திகளும் இந்த கிதாபில் இருக்குது. நாம் எடிட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நாம் எது சஹீஹ் ஆனதை படிக்க போகிறோம். பலகீனமான செய்தியை தெரிஞ்சுக்கொள்வதற்கு வேணால் சொல்லுவோம். நாம் என்ன செய்யணும்னா எடிட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு தலைப்பிலையும் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் பலகீனமான செய்தியை விளக்கமே சொல்ல முடியாத குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அவைகளை நம்ம எடிட் பண்ணிடுவோம். விளக்கம் சொல்லத்தக்க குர்ஆனுக்கு முரண்பாடாக கருதப்படுகின்ற அதே நேரத்தில் விளக்கம் சொல்ல முடியுமானால் அது குர்ஆனுக்கு முரண்படாது என்பதை சேர்த்துன்னு சொல்ல போகிறோம். சரியா? அதனால் ஒன்றும் யாரும் பயப்பட தேவையில்லை. அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய பலகீனமான செய்திகளை கண்டிப்பாக இதில் நம்ம குறித்து தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு அமைப்புகள் இதை மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அப்துல் காதிர் உமரி உத்தமபாளையம் அவருடைய மொழிபெயர்ப்பும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மொழிபெயர்ப்பு தமிழகத்தில். அதன் பிறகு தாருசலாம் வெளியீடு முஃப்தி உமர் ஷரீஃப் காசிம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வேறு இன்னும் நிறைய வெளியீடுகள் வந்திருக்கிறது. நாமும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த கிதாபை மொழிபெயர்த்து தஹ்கீக் தஹ்ரீஜ் லைவ் சஹீஹோட இது செய்திருக்கோம், வெளியிட்டிருக்கிறோம். அதனால் இந்த கிதாபை படித்தால் ஓரளவுக்கு தெரிய வேண்டிய செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கிதாபை தேர்வு செய்திருக்கிறோம். ஆரம்பம் முதலே என்ன செய்ய போகிறோம், வரிசையை நம்ம தொடர்ச்சியாக படிக்க போகிறோம். நமக்கு ஒரு நிர்பந்தமும் இல்லை. சரியா? எங்கேனாலும் நிறுத்தலாம், எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் நேரத்தின் அருமை கருதி 25 நிமிஷம் அதிகபட்சம். சரியா? அந்த மாதிரி அளவில் நம்ம செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதுமானது. வாங்க கிதாபுக்குள்ள அப்படியே போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது பாடம் பாபுல் இஹ்லாஸ், மன தூய்மை என்ற பாடம். இந்த பாடத்தை தான் பெரும்பாலான அறிஞர்கள் தங்களுடைய கிதாபில் கொண்டு வருவாங்க. ஒரு சில கிதாபுகளை தவிர ஹதீஸை பதிவு செய்த அபுதாவுத், நசாயி, திருமதி போன்ற அறிஞர்கள் கூட இந்த ஹதீஸை தான் முதல்ல கொண்டு வருவாங்க. சஹீஹ் புகாரியுடைய ஆசிரியர் சுமார் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த இஹ்லாஸுடைய சப்ஜெக்டில் வரக்கூடிய ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்கிறார். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும், சொல்லுக்கும், செயலுக்கும், வர்ணனைகளுக்கும், நம்முடைய வெளிப்படையான, உள்ரங்கமான, ரகசியமான, பரகசியமான எல்லா நிலைகளிலையும் ஒரு மனிதன் இஹ்லாஸை விட்டுறவே கூடாது. அதனால் இந்த தலைப்பை தான், இந்த பாடத்தை தான் எல்லா அறிஞர்களும் கூடுமானவர்கள் கொண்டு வருவாங்க. ஒரு சில அறிஞர்களை தவிர எல்லா கிதாபிலும் இதைத்தான் முதல் தலைப்பாக கொண்டு வருவாங்க. அதே போன்று இந்த அறிஞரும் என்ன செய்கிறாரு, பாபுல் இஹ்லாஸ், மன தூய்மை என்ற பாடத்தை கொண்டு வர்றாரு. எல்லாவற்றுக்கும் அடிப்படை அதுதானே. மன தூய்மை இல்லாட்ட அது இன்னத்தை செயல்பட்டாலும் அல்லாட்ட கூலி கிடைக்காது. இஹ்லார் நியத்தி ஃபி ஜமீல் அமாலி வல் அக்வாலி வல் அஹ்வாலி பாரிசத்தி வல் ஹஃபியத்தி என்று அந்த பாட தலைப்பு குறித்து இந்த விளக்கம் கொடுக்குறார். அனைத்து வகையான செயல்களிலேயும் சொற்களிலேயும் வெளிப்படையாக அல்லது பகிரங்கமான நிலைகளிலேயும் மறைமுகமான நிலைகளிலும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதாகும். நல்லெண்ணத்தை நினைத்தல், நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தல் எல்லா நிலைகளிலும். அப்போ இஹ்லாஸுக்கு நல்லெண்ணம் இருந்தால் மட்டும்தான்
மறுமையில் நன்மை கிடைக்குமே தவிர இல்லாட்ட நன்மை உலகத்தில் கிடைக்கிற பாராட்டு எல்லாம் கிடைக்கும். பதவி, பொருளாதாரம், உங்களுக்கு என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைச்சிடும். அதனால மறுமைக்கு ஏதாவது பயன்படுமானா பயன்படாது. அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா செயல்பாடுகளையும், அது ரகசியமாக இருந்தாலும் சரி, வெளிப்படையில் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும், அனைத்து நிலைகளிலையும், நிலைப்பாடுகளிலையும் மன தூய்மையோடு நடத்தல் என்பதுதான் இந்த தலைப்புகளோட முக்கியமான சாராம்சம். இது சம்பந்தமாக குர்ஆனில் பல 100 வசனங்களை எடுக்கலாம். அவர் 100ஐயும் போட மாட்டார். ஒரு 4-5 வசனங்களை மட்டும் எடுத்து போட்டுட்டு அவர் எது முக்கியமாக கருதுகிறாரோ அந்த வசனங்களை போட்டுருவார். அதன் பிறகு ஹதீஸ்களை வரிசையாக தோற்றுருவார். ரொம்ப நேரடியாக இந்த கிதாபை படித்தா சும்மா இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் தாயியாக மாறிடலாம், பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு போயிடலாம். எந்த தலைப்பிலையும் இந்த ரியாலு சாலினை முதல்ல புரட்டிட்டீங்கன்னா அது சம்பந்தமான பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் மேட்ரு. அதுக்கப்புறம் கூடுதலாக தேடலாம். அந்த கிதாப் ரியாலு சாலினே எல்லாத்தையும் தோற்றுருக்கான்னு சொல்ல முடியாது. பேசிக்காக ஒரு 10 நிமிஷம் உரை, 1 மணி நேரம் உரை, ஒரு அரை மணி நேரம் உரை நடத்தணும்னா இந்த கிதாபில் உள்ள ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு போய் அதில் சொல்லப்பட்ட குர்ஆன் வசனம் ஹதீஸ் எடுத்து பேசினா போதுமான அளவுக்கு இருக்கும். அவ்வளவு வட்டுருக்கமாக தூக்கப்பட்ட புத்தகம். ஆதாரம், முதலாவது ஆதாரம் எண்ணத்தோடு, தூய் எண்ணத்தோடு வாழுதல் என்பதற்கு முதலாவது ஆதாரம் 98வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அவர் சொல்றார். அல்லாஹ் சொல்வதை எடுத்து சொல்றார். கால அல்லாஹு தஆலா, உயர்ந்தோனாகி அல்லாஹ் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அவர்கள் சத்திய மார்க்கத்தில் நின்றவர்களாக வணக்கத்தை, முஹ்லிஸீன் அதான் ஆதாரம், வணக்கத்தை இந்த இடத்துல தீனுக்கு மார்க்கம் என்றால் வணக்கம்னு சொல்றார். வணக்கத்தை அல்லாவுக்கு உரித்தாக்கியவர்களாக, இஹ்லாஸ் உடையவர்களாக, அப்படின்னா அல்லாவை தவிர யாருக்கும் வணக்கத்தை செலுத்தாமல் இருப்பது பேர் இஹ்லாஸ். இஹ்லாஸுக்கு பல அர்த்தம். இணை வைக்காமல் வணங்குறது பேர் இஹ்லாஸ். இறைவனை ஒருநிலைப்படுத்தல், தூய்மைப்படுத்தல். இந்த வசனத்தில் அப்படி அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாவுக்கு மார்க்கத்தை, வணக்கத்தை அல்லாவுக்கு உரியவர்களாக ஆக்கி, கலப்பற்றவர்களாக ஆக்கி அல்லாவை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்காகவும் அவர்கள் ஏவப்படவில்லை. எல்லா மூமின்களும், முஸ்லீம்களும் எதற்காக ஏவப்பட்டிருக்காங்க? ஹுனஃபாக்கு என்ன அர்த்தம்னா ஹனீஃபா. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் போது அப்படிதான் சொல்றான். அல்லாஹ் மில்லத்த ஹனீஃபான்னு சொல்றான். முழுவதும் அசத்தியத்திலிருந்து நீங்கி சத்தியத்தின் நிலையாக நிற்பவருக்கு தான் ஹனீஃப். அபு ஹனீஃபான்னு பேர் வைக்கிறாங்க. சத்தியத்தின் தந்தைன்னு அர்த்தம், தூய்மையான மற்றும் மார்க்கத்தின் தந்தைன்னு அர்த்தம். அவர் பேரால இருக்கிற ஹனபி மதுகப்ல அது இருக்காது. பேர் நல்ல பேர். ஹனீஃப் என்ற பேருக்கு முழுவதும் சத்தியத்தில் நிற்பவர், எந்த வகையான அசத்தியத்துக்கும் அடிபணியாதவர் அர்த்தம். அப்படி நிலை நின்றவராக வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டும் உரித்தாக்கி, முஹ்லிஸீன இஹ்லாஸ், இஹ்லாஸ் ஆக்கிய நிலையில் அல்லாவை அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். யுகீமு ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காகவும், யூத்து ஸகாத்த, ஸகாத்தை வழங்குவதற்காகவும் ஏவப்பட்டிருக்கிறார்கள். ذَلِكَ دِينٌ قَيِّمٌ, இதுவே நிலையான மார்க்கமாகும், நேரான மார்க்கமாகும். கையிமாவுக்கு நிலையானது, நேரானது, கோணல் இல்லாதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வைக்கலாம். நிலையானதுன்னு அர்த்தம்னா ஆதம் நபி காலம் தொட்டு இதுதான் அர்த்தம். முதல் மனிதர் ஆதமுக்கு எது அல்லாஹ் சொன்னானோ அந்த காலம் முதல் இஹ்லாஸ் இருக்குது, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கிறது இருக்குது, தொழுகை இருக்குது, ஜக்காத் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிலையான மார்க்கம். அப்போ இந்த செய்தியை எல்லாம் நினைச்சா குர்ஆன் சொன்னா, இதுல முஹ்லிஸீன லஹுத்தீன, வணக்கத்தை, மார்க்கத்தை அல்லாவுக்கு உரித்தாக்கியவர்களாக, கலப்பில்லாமல் அல்லாவை வணங்குவதற்கு ஏவப்பட்டிருக்கிறாங்க. முஹ்லிஸ் என்றால் தூய்மையான நிலையில், இணை வைக்காத நிலை என்று இந்த இடத்துல அர்த்தம் இருக்கு. ஒரு மனிதன் இணை வைக்காம இருந்தாலே இஹ்லாஸ் உடையவன் தானே. அல்லாவுக்கு இணை வைக்காம இருந்தால் ஈமான்ல எந்த ஒன்றும் கலக்காமல் இஹ்லாஸா இருக்கு, அப்படிதானே. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், குர்ஆன் வசனம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசத்தில் அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு, உங்களுடைய ஈமானை நீங்க அநீதத்தோடு கலக்காதீர்கள் என்று வசனம் வருது. அப்போ சஹாபாக்களுக்கு சங்கடமா இருக்கு, அது எப்படி கலக்காம எப்படி ஈமான் கொள்ள முடியும்?
எங்களில் பாவம் செய்யாத நபர் யார் ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. பாவம் செய்யாத ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க முடியுமா பூமியில? அப்போ இதை பற்றி இந்த வசனம் பாவம் செஞ்சுட்டா அநியாயத்தோடு கலந்துருவாங்களே, அப்படின்னா நாங்கள் எப்படி சொர்க்கம் போகிறது? அநியாயத்தோடு ஈமான கலந்தா சொர்க்கம் போக முடியாதுன்னா யாருமே சொர்க்கம் போக முடியாத என்று ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. நம்ம சஹாபாக்களுக்கு சிரமமாக இருக்குது இந்த வசனம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாமே ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்டு வரேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எங்களில் பாவம் செய்யாத ஒரு மனிதரை காட்ட முடியாத, அல்லாஹ் சொன்னா ஈமானோடு அநியாயத்தை கலக்காமல் யார் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் தான் வெற்றியாளர் சொல்றாங்க. எங்களில் பாவம் செய்யாத பிறவி யாரு? யாருமே சொல்ல போக முடியாது இந்த வசனத்தை வச்சு பார்த்தோம்னா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது இல்லை, அநியாயம் தான் என்ன அர்த்தம்னா இன்ன ஷிர்கல துல்முன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்ன அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அப்போனா ஷிர்கோடு கலக்காம இருக்க, ஈமானை இணை வைப்போடு கலக்காமல், அல்லாஹ் ஈமானோடு குஃப்ரை சேர்க்கக்கூடாது, ஈமானோடு ஷிர்கை சேர்த்துடக்கூடாது. ஈமானும் குஃப்ரும் ஷிர்க்கும் ஒரே உள்ளத்துல இருக்காதுன்னு அர்த்தம். இதான் இஹ்லாஸ். முதல்ல இஹ்லாஸுக்கு என்ன அர்த்தம்? தௌஹீத் இருக்கணும். மற்ற இஹ்லாஸ் ரெண்டாவது. அழகான தலைப்பு கொண்டு வர்றார் பாடத்துல. முஹ்லிஸீன் லஹுத்தீனுடைய வசனத்துக்கு விளக்கம் என்னன்னா, உள்ளத்தாலையும் உதட்டாலையும் சொல்லாலும் செயலாலும் அல்லாவுக்கு எந்த வகையிலும் இணை வச்சிடக்கூடாது, முழுமையாக சரணடைதல் முஹ்லிஸ். அப்ப இந்த செய்தியை அவர் வசனத்தை கொண்டு வரார். இணை வைக்காமல் அல்லாவை நம்பருக்கு பேர் தான் இஹ்லாஸ் என்கிற கருத்துப்பட வசனத்தை கொண்டு வரார். ரசூலுல்லாஹ்வும் உமருக்கு அந்த விளக்கத்தை சொல்றாங்க. அப்பதான் சஹாபாக்களுக்கு புரியுது, மனிதர்கள் பாவம் தௌஹீதுல இருந்தாலும் பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ஷிர்கோட கலந்துடக்கூடாது. அது நம்முடைய பகுத்தறிவோடு சம்மந்தப்பட்டிருக்கு, அல்லாஹ் கொடுத்த நேர்வழியோடு சம்மந்தப்பட்டிருக்கு. நமக்கு தெரியாமல் ஷிர்காவ, தெரியாமல் ஷிர்கா இருந்தால் கூட அல்லாஹ் மன்னிப்பான். வல்காபான்னு சஹாபாக்கள் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் என்ன செஞ்சாங்க, வார்த்தைகளை பழக்கத்தில் சொல்லிட்டாங்க. காபாவின் சத்தியமாக ஒரு யூதர் வந்து சொல்றாரு, நீங்க சத்தியம் பண்ணுறது அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணுறீங்க, நீங்களும் உங்க சகாபாக்களும் சிறுக்கு வைக்கிறீங்கள அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க, என்ன சிறுக்கு வைக்கிறோம்? இல்லை நீங்க சொல்றீங்க அல்லாவும் நாடினார், பிறகு நீங்களும் நாடினீர்கள், அல்லாவும் இந்த ரசூலும் நாடினார்கள் அப்படின்னு கருத்தை சொல்றாங்க. உங்களை வச்சு சகாபாக்களுடைய தோழர்கள், அல்லாவும் நீங்களும் ஒன்னா நாடுவீங்களா? எப்படி நாட முடியும்? அல்லாஹ் நாடினான் பிறகு முஹம்மது நாடினான்னு சொல்லணும். அல்லாஹ் ரசூலும் ஒன்னா நாடினாங்கன்னா அல்லாஹ் ரசூலும் ஒன்று மாதிரி வருத சிரிப்பு தானே கேட்குறாரு. நியாயமான கேள்வி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் சொல்லு கரெக்டாக பிடிக்காரு, குர்ஆன் வசனத்தை உன்னிப்பாக கவனிக்க சொல்றாரு. அப்போ அல்லாஹ் நாடினான் பிறகு ரசூலுல்லாஹ் நாடினாங்க, நாம நாடினாங்கன்னு சொல்லணும் என்று ரசூலுல்லாஹ் அதை சிறுக்குல இருந்து அந்த தெளிவை கொடுக்குறாங்க. சொல்ற ஒரு யூதராக இருந்தாலும் நம்ம தெளிவுபடுத்தணும். திரும்ப வேற என்னன்னு கேட்கிறாரு, காபா மீது சத்தியமாக வல் காபா என்று சொல்லக்கூடிய பழக்கம் அந்த மக்கள்கிட்ட இருக்கு. இதுவும் ஷிர்க் தானே. காபாவுக்கு அறிவா இருக்குது, காபாவுக்கு காதா கேட்கும், காபாவுக்கு கடவுளுடைய தன்மையில இருக்காது, ஒரு கல்லு தானே, கட்டடம் தானே, அதுக்கு எப்படி நீங்க இறைத்தன்மை இருக்கிற மாதிரி சத்தியம் பண்றீங்கள? அப்ப இது ஷிர்க் இல்லையா? முஸ்லாம் ரெண்டையுமே மறுக்கல, அவங்கள்ட்ட மறுப்புலாம் சொல்லலை, சொந்த பாயிண்ட் கரெக்ட். இணை தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருத்தி கொடுங்க, ரப்பில் காபா, காபாவுடைய ரெச்சகன் மீது சத்தியமாகனு சொல்லுங்க, வல் காபான்னு நீங்க சொல்லாதீங்க. நம்ம சொன்னபடி அளவுகோல் படி இணை வைப்பது கூடாதுன்னா அதை இணை வைப்பு. அல்லாஹ் அல்லாத மீது சத்தியம் செய்வது இணை வைப்பாகும் என்ற சொன்ன செய்தி அவர் சுட்டி காட்டின கரெக்டு தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரப்பில் காபா என்று சொல்ற பழக்கத்தை ரசூலுல்லாஹ் மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ இணை வைத்தல் சொல்லுலே வரக்கூடாது. இது தெரியும் அவங்களுக்கு இந்நெய்யத்துல இல்லை, ஆனால் பழக்க தோஷத்துல சொல்றாங்க. பழக்க தோஷம் தவறாக இருக்குமானால் மாற்றணும் அப்படிங்கிற ஒன்று இஹ்லாஸுக்கு எதிராக அமைஞ்சிடும். பழக்க தோஷத்துல நம்ம பழக்க தோஷத்துல செய்யறது இஹ்லாஸுக்கு ஒத்து வருமா? இணை வைப்போடு ஒன்றி சாயல் இருக்குதா? இணை வைப்புக்கு நிகராக இருக்குதா? இணை வைப்புல விழுந்துற மாதிரி இருக்குதா? தவறுங்கிறது நல்லது, செய்யாம இருக்கிறது நல்லது. கவனமா இருக்கணும். இதையாவது விளக்கம் கொடுத்துட்டு போய் செய்யக்கூடாது. இணை வைப்புல இருந்து சோம்பிகளாக போய் அதை அப்படி இது இப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கூடாது. கூடுதலான விளக்கத்தை சொல்லி மார்க்கம் நமக்கு தெளிவாக ஆதாரங்கள் இருந்தால் ஓகே. இணை வைப்புல போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம செஞ்சு பார்க்கலாம சொல்லி பார்க்கலாம், ஈமான் ஆபத்தானது, இஹ்லாஸுக்கு எதிரான. இதை முதலாவது செய்தியை அவர் நினைச்சாரு. முதல்ல அடிப்படையில் பதிவு செஞ்சுறாரு. இதுக்கப்புறம் தான் மற்ற மன தூய்மைகள்லாம் செயல்கள் எல்லாமே தௌஹீதுக்கு அப்புறம் தான்.
முதலில் இணை வைக்காமல் இருப்பதுதான் இஹ்லாஸுடைய முதல் ஆதாரம். ஒரு மனிதனுக்கு நேர்வழியில் இணை வைக்காமல் இருக்கிற பாருங்க, இதுதான் முஹ்லிஸீன லஹுத்தீன் என்பதை இந்த வசனத்தை கொண்டு அவர் சிலர் நிறுவுறாரு. காலல்லாஹு தஆலா இன்னும் அல்லாஹ் சொல்றான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலு தக்வா மின்கும். இதுவும் ஒரு வசனம், ஹஜ்ஜி உடைய வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்பானுடைய சட்டத்தை பற்றி சொல்றான். 22வது அத்தியாயம் 37வது வசனம். அவைகளின் மாமிசங்களும் பலிப்புறான், ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய மாமிசங்களும் அல்லாவை அடையாது, சென்றடையாது. வலா திமாவுகா, அவைகளின் இரத்தங்களும் அல்லாவை அடையாது. வலாக்கின் யனாலு தக்வா மின்கும், என்றாலும் உங்களுடைய இறையச்சம்தான் அவனை அடையும். நீங்க எதற்காக குர்பானி கொடுக்குறீங்கிற நோக்கம் தான் அல்லாஹ் போய் சேர்ந்து தவிர, நீங்க வச்சுக்கிற மெட்டீரியல் சின்னதா பெருசா, கொம்பு பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, கொம்பு பெருசா இருக்குன்னு நினைக்க தப்பு கிடையாது. எதற்காக நினைக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் கொம்பு பெருசா வாங்கியிருக்கான், சவுதி நம்ம ரியாத்து காட்டணும், அவன் துபாய் நம்ம சிங்கப்பூர் இப்படி வாங்கினீங்கன்னா சோழி முடிஞ்சிடும். அது கிடைக்கும் உலகத்துல. ஆனால் மறுமையில் கிடைக்க மாட்டாங்க. பொதுவாக கொம்பு பெருசாக இருந்தால் துட்டு கூட அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுப்போம். அல்லாவுடைய பலிப்பிராணியை, அல்லாவுக்கு கொடுக்குற பலிப்பிராணியை சாதாரணமாகவும் பிடிக்கலாம். கொம்பு கொஞ்சம் பெருசாக, உடல் பெருசாக இருந்துச்சுன்னா காசு பணம் கூட இருக்கும், பொருளாதாரம் கூட கொடுத்து அல்லாஹ்வுக்காண்டி கொடுப்போம், சிரமப்பட்டால் கொடுப்போம்னு நினைத்தால் அதில் இஹ்லாஸ் இருக்கும். நோக்கம் என்ன? மெட்டீரியல் மேட்டர் இல்லை. சின்னது பெருசுங்க அல்லாஹ் பார்க்க மாட்டான். சின்னதோ பெருசோ உங்களுடைய உள்ள என்ன சொல்லி, ஒரு மனநிலை என்ன, அதனை இஹ்லாஸ். ஒரு மனநிலையை பொறுத்து தான் தீர்ப்பு வழங்கப்படுது மறுமை நாளில். மெட்டீரியல் பெருசாக இருக்கும். ஒரு ஆள் பள்ளியாசம் கட்ட காசு கொடுக்குறாரு, ஒரே நபர் தான் பள்ளியாசம் கட்டி கொடுக்குறாரு. ஆனால் அவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நான் அந்த பள்ளியாசம் கட்டி கொடுத்தேன், நான் எல்லாரும் பள்ளியாசம் கட்டியிருக்க முடியாது நான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாம்டா, இவன் பள்ளியாசம் கட்டிட்டான், நம்மளாம் தொழுவுறு நன்மை கிடைச்சிருக்கும், அவருக்கு நன்மை கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்? ஒருவேளை அந்த ஆள் நம்ம சொன்னதுனால இன்னும் 4 பேர் சூடாகி ஸ்பிரிச்சுவல் ஆகி இன்னொரு 10 பள்ளியாசல கட்டி கொடுப்பாங்க நீயத்தில் சொல்லியிருந்தா தப்பிச்சிருவான். ஆனால் அதன் மூலம் புகழ் அடைவதற்கு, அதன் மூலம் நமக்கு ஒரு கரிஷ்மாவை ஏற்படுத்தணும், ஒரு ஃபீலிங்கை உருவாக்கணும் என்கிற மாதிரி அவன் உலக ஆதாயங்களுக்குள்ள அவனுடைய நீயத்து இருக்குமானால் கோடி ரூபாய் கொடுத்து நரகத்துக்கு போகிறான் இன்ஷா அல்லாஹ். அதுல பின்வாங்கத்திலே கிடையாது. எல்லாம் மெட்டீரியலே பார்க்க மாட்டான். கிழிஞ்சு 5 ரூபா நோட்டு கொடுத்துருப்பான், ஒரு 50,000 ஒரு 50 ரூபா கொடுத்துருப்பான் பள்ளியாசலுக்கு, ஒரு செங்கல் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் அவனுடைய பொருளாதாரம். ஆனால் அவன் கொடுத்த நீயத்து பெருசா இருக்குமானால் இதை விட பெரிய ஆலயத்தை அல்ல அவனுக்கு மறுமையில் சோளத்தில் கொடுத்துருவான். இறைவன் மெட்டீரியலை பார்க்க மாட்டான். இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது, முகத்தோற்றம், அழகு, அந்தஸ்து, பெரும் குலத்துக்காரங்க, செல்வம் பெருசா இருக்குது, நிறைய கல்விமானா இருக்கான், பெரிய புகழுக்கு, இதையெல்லாம் அல்ல பார்க்கவே மாட்டான். இது அல்லாவுக்கு தேவையும் படாது. இது அழிஞ்சு போகக்கூடிய அம்சங்களா இருக்கு. அழியாத அம்சம் என்னவா இருக்குன்னா மனநிலை தான். நம்முடைய மனநிலை நான் அதில் ஈமான்னு சொல்றோம். ஈமான்னா மனநிலை. நம்ம தெளிவான மனநிலை இருக்கிறோமாங்கிற வச்சுதான் முடிவெடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய மாமிசங்களின் மாமிசங்களோ பலிப்பிராணியுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாவை அடையாது. அதை கொடுக்கின்ற, அல்லாவுக்காக வந்து தியாகம் செய்கிற, அறுக்கின்ற உங்களுடைய மனநிலை உள்ளட்சம் தான் அல்லாவை அடையும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பாருங்க, மெட்டீரியலுக்கும் மனசுக்கும் ஒரே சமமா ரெண்டும் ஒன்றுச்சுன்னா, ஒரு மையப்புள்ளியில சேர்ந்துருச்சுன்னா உலகத்துல அந்த மெட்டீரியல் அதன் மூலமாக கிடைக்கிற நன்மை கிடைச்சிடும். மறுமையில அந்த நன்மை எந்த குறையும் இருக்காது. இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். என்றைக்கும் உலக ஆதாயங்களை முன்னிறுத்தி, பொருளை மட்டும் முன்னிறுத்தி, காசு பணங்களை முன்னிறுத்தி, உலக ஆதாயங்களை ஏதேனும் ஒரு ஆதாயத்தை முன்னிறுத்தி எந்த செயலையும் செய்வோமானால் அது மறுமையில் பயனளிக்காது என்பதை என்ன செய்றார் அழகா சொல்லி. அப்ப முதல்ல இஹ்லாஸுக்கு தௌஹீதை சொல்லிடுறாரு. தௌஹீதுக்கு அப்புறம் அமல்கள் பயனளிப்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா உள்ளம்தான் ஆதாரம். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது இமாம் இப்னு தைமிய்யா சொல்லாட்டாலும் குர்ஆன் ஹதீஸில் உள்ளதுதான். அவர் சொன்னதுனால அவர் பேரை சொல்றாரு. அவர் சொல்றாரு, நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க, சலஃபி சாலிஹீன்ல நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. என்ன கருத்தை சொல்றாங்கன்னு கேட்டா, அமல்கள் ஏற்கப்பட 2 அம்சங்கள் வேண்டும். ஒன்று என்னன்னு கேட்டா தலீல், ஆதாரம். குர்ஆன் சுன்னா, நஸ்னா நேரம் சான்று, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சுன்னாவுல இருந்து ஆதாரம். 2வது இஹ்லாஸ் இருக்கணும். குர்ஆன் சுன்னா ஆதாரம் இருக்குது, எப்படி நெஞ்சில தக்பீர் கட்டு தொழணும், நபி ஒளி தொழுகை எல்லாமே ஓகே.
ஆதாரப்பூர்வமான செய்தி. ஆனால் மன தூய்மையில்னு வச்சுக்கோங்களேன், கோஸ் எங்க போகாது. உங்க அமல்கள் ஆதாரப்பூர்வமாக இருந்தாலும் செல்லாது. இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. ஆதாரப்பூர்வமான செய்தி மட்டும் பத்தாது, இஹ்லாஸ் இல்லைன்னா இந்த கேட்டகரியில நாம இருக்க மாட்டோம், நிறுத்துக்கிற வேண்டியதான். இன்னொரு சாரார் இருப்பாங்க, இஹ்லாஸ்ல அவங்க ரொம்ப பயபக்தியா கூட்டுத்தனமா இருப்பாங்க, ஆனா ஆதாரம் இருக்காது. ஆதாரம் இல்லாத தொழுகை, ஆதாரம் இல்லாத நோம்பு, ஆதாரம் இல்லாத சக்காத்து, ஆதாரம் ஹஜ்ஜி, ஆதாரம் இல்லாத உம்ரா, ஆதாரம் இல்லாம நிச்சயதார்த்தம், ஆதாரம் இல்லாம மறுவீடு, ஆதாரம் இல்லாம கல்யாணம், ஆதாரம் எல்லாமே ஆதாரமே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஷாப்பிங் அப்படின்ற பேர். இது செல்லாது. நல்லா புரிஞ்சு, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஆதாரமும் சரியா இருந்து ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த செயல் உருவாகிற செயல் நிகழ்வுகள் மன தூய்மையோடு இருக்குமானால் ஓகே. சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அவங்களுடைய தியாகத்துக்கு தகுந்த மாதிரி கூலி வழங்கப்படும். அப்போ இது அழகா முதல்ல ஈமான சொல்றாரு. ஈமான் வேல்யூடா இருக்கிற எப்போ வேல்யூ ஆகும், எப்போ மரியாதை ஆகும்னா நல்ல அறங்கள். அது ஈமானை வலுப்படுத்தும்ல. அந்த நல்ல அறங்களுக்கு என்ன அடிப்படைன்னா அதுவும் இஹ்லாஸ் தான். அழகா ரெண்டு ஆதாரமே நச்சுங்க ஆதாரமா வச்சுட்டாரு, மறுக்க முடியாத ஆதாரமா வச்சிருக்காரு, நறுக்குன்னு வச்சிருக்காரு. நிறைய குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. இவர் மொத்தம் 3 ஆதாரத்தை சொல்றாரு குர்ஆன்ல. قال الله تعالى قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله. உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைப்பவற்றையும் அல்லது வெளிப்படுத்துவற்றையும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அறிகின்றான் என்று 3வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்போ உள்ளங்கள் எதை வெளிப்படுத்து மறைக்கிறது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இதை என்ன வச்சுட்டாருன்னா இறையச்சத்துக்கான அடிப்படையாக வச்சிருந்தார். எல்லா செயல்களுக்கும் இதான் அடிப்படை க்ளோஸ் பண்ணிடுறார் சாப்டர். 3 வசனத்தில் இருந்துச்சாரு மொத்த தலைப்புண்டை சாரான்னு சொல்லிட்டார். முதல்ல இஹ்லாஸுக்கு தௌஹீதுன்றார், அதுக்கப்புறம் நல்ல அறங்கள் சொல்றாரு, அதுக்கப்புறம் சொல்றாரு இந்த 2 மாற்றி மாற்றி செய்ய போறியா. இது மாதிரி எத்தனைய செஞ்சாலும் உள்ளத்தை கேட்டு செய்யுங்க. உள்ளதான் ஜட்ஜ்மெண்ட். உங்க ஜட்ஜ்மெண்ட் உங்க கையில தான் இருக்கு. உங்க மனசு தான் ஜட்ஜ்மெண்ட். மனசு தான் ஜட்ஜ்மெண்ட். மனசு எதன் அடிப்படையில் இயங்கணும்னா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கும். மனோ இச்சைப்படி இயங்குற மனசு இல்லை, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்குற மனசு. மன தூய்மை இஹ்லாஸ் இருந்தா வெற்றி. அப்ப எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு அந்த வசனத்தை கொண்டு வந்துட்டாரு. நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய உள்ளங்கள் மறைப்பவற்றையும் வெளிப்படுத்துவற்றையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். உலகத்துலதான் தெரியாம இருக்கலாம் மனுஷனுக்கு, வெளிப்படுத்தினா மனுஷனுக்கு தெரியும், மறைச்சு வச்சா மனுஷனுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியாது? அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்தினாலும் சரி வெளிப்படுத்தாதாலும் சரி, திங்கிங் தாட்ஸ் எல்லாமே நிறைய விளக்கம் கொடுப்பாங்க. திங்கிங்னா என்ன, தாட்ஸ்னா என்ன, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரிந்தவைகள் தான். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் சரியா. திங்கிங் என்பது அலைகளாக ஓடிக்கொண்டே இருக்கும் மனித எண்ணங்கள்ல. நம்முடைய நியூரான்ல அப்படி என்ன அலைகளாக பதிவு செய்து கொண்டே இருக்கும். தன்னால தோணும், எதுனாலும் தோணும். ஒன்றை பார்த்த ஒன்று தோணும், கேட்ட ஒன்று தோணும், சிந்திக்கும் போது தோணும். தாட்ஸுங்கிறது அதில் பிடிக்கக்கூடிய சில அம்சங்களை நம்ம பிடிப்போம். சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அலைகளில் நமக்கு எது தேவையோ அதை எடுப்போம். அதான் தாட்ஸ். அது திரும்ப திரும்ப வருகிறது என்றால் உடைய ஏமா மாறும். திரும்ப திரும்ப ஒரே தாட்ஸ், திரும்ப திரும்ப நல்ல தாட்ஸ் திரும்ப திரும்ப உங்களுடைய நியூரான்ல அலைகளில் பாஞ்சு கொண்டே இருக்கு அப்படின்னா நீ எதே ஒரு இலக்கை நோக்கி நகர போறிய என்று அதுக்கு அடுத்த சப்ஜெக்டுள்ள வந்துடும். சரியா? இப்போ திங்கிங்காக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், இது யாருக்கு தெரியாமல் இருக்காது? வெளியே சொன்னதை இன்னொரு ஆள் தெரியும். நமக்கு அலைகளில் ஓடக்கூடியதும் இறைவனுடைய விதிப்படி தான் ஓடும். மாற்றி ஓடுமா? ஓடாது. இல்லா யாலமும். அப்போ யாலமும் அல்லாஹ் அதை அறியாமல் எந்த மறைப்பும் வெளிப்படையும் அல்லாட்டாங்க. அல்லாட்ட எல்லாமே நல்லா தெரிஞ்சதான். இப்போ இறைவன்கிட்ட மட்டும் ஏமாற்றவே முடியாது என்பதை இந்த வசனம் என்ன செய்யுது? இது இறையச்சத்துக்கான ஆதாரமாக இருக்குது. இஹ்லாஸும் இறையச்சத்துக்கான ஆதாரம். இஹ்லாஸுடைய இன்னொரு வழியாக தான் இறையச்சம். சரியா? அப்போ அதை உங்களை புரிஞ்சுக்கணும். இல்லாமல் இறைவன் இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட கருத்துப்படி நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய அனைத்து நிகழ்வுகளையும் அல்லாஹ்வை நோக்கிய நம்முடைய முகங்களையும் உள்ளங்களையும் அனைத்தையும் திருப்புகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.